ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கீழா நெல்லி. கீழா நெல்லியில் பொட்டாசியம், விட்டமின் சி, இரும்பு சத்து, மினரல்கள், கார்போஹைட்ரேட் நிறைந்து இருக்கின்றன. கீழா நெல்லியை அரைத்து அப்படியே சாறாக்கி குடிக்கலாம். இதை முடக்கத்தான் போன்று தோசை மாவில் கலந்து தோசையாகவும் ஊற்றலாம். கீழா நெல்லியை உலர்த்தி பொடி செய்து மோரில் கலந்து குடிக்கலாம். வெந்நீரில் கலந்தும் குடிக்கலாம். கீழா நெல்லி வேரை மண் போக சுத்தம் செய்து பசும்பாலுடன் சேர்த்து அரைத்து குடிக்கலாம். கீழா நெல்லியின் இலையை போன்று அதன் காய்களையும் வேரையும் கூட பொடித்து மருத்துவ குணங்களுக்கு பயன்படுத்தி வருகிறோம். உடல் உறுப்புகள் மட்டும் அல்லாமல் வெளிப்புற அழகையும் பாதுகாக்க இதை பயன்படுத்துவதும் உண்டு. கூந்தல் வளர்ச்சியிலும் முன்னோர்கள் கீழா நெல்லியை பயன்படுத்தினார்கள். எந்த உறுப்புகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது என்பதை இப்போது நாம் காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் மஞ்சள் காமாலை. கீழா நெல்லி இலையை சுத்தம் செய்து அம்மியில் அரைத்து சிறு உருண்டையாக்கி தினமும் ஒரு உருண்டை சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 15 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமாலை கட்டுப்படும். அதிக கசப்பு என்று நினைப்பவர்கள் கீழா நெல்லி பொடியை நீரில் கொதிக்க வைத்து ஒரு சிட்டிகை சீரகத்தூள், இனிப்புக்கு பனக்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து குடித்தால் மஞ்சள் காமாலை குணமாகும். மோரை நீர் மோராகி பெருக்கி அதில் விழுதை கலந்து குடித்தாலும் மஞ்சள் காமாலை குணமாகும். செகண்ட் ஒன் கல்லீரலை சுத்தம் செய்ய. உடல் உறுப்புகளை அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். கல்லீரலில் இருக்கும் நச்சுக்களை அவ்வப்போது வெளியேற்றவும் கல்லீரல் கோளாறுகள் உண்டாகாமல் இருக்கவும் கீழா நெல்லி சாறு குடிக்கலாம். மாதம் ஒரு முறை வெறும் வயிற்றில் கீழா நெல்லி இலையை அரைத்து சாறாக்கி பெரியவர்கள் 30 மில்லிலிட்டர் அளவிலும் சிறியவர்கள் 15 மில்லிலிட்டர் அளவிலும் குடித்து வந்தால் கல்லீரல் சுத்தமாகும். கல்லீரலில் சேர்ந்துள்ள நச்சுக்கள் வெளியேறும். தேர்ட் ஒன் சிறுநீரக பாதுகாப்பு. சிறுநீரக கற்கள் பிரச்சனை பெரும்பாலானவர்கள் எதிர்கொள்கின்றன. இந்த கற்கள் சிறியதாக இருக்கும் போதே அதை கரைத்து உடைத்து வெளியேற்றிவிட்டால் அவை வளர்ந்து ஆபத்தை உண்டாக்காது. சிறுநீரகத்தில் தங்கிவிடும் நச்சுக்களை அவ்வப்போது வெளியேற்றினாலே சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் கோளாறு நேராது. இதை செவ்வனே செய்ய துணை புரிகிறது கீழா நெல்லி. கீழா நெல்லியை சுத்தம் செய்து அதில் 3 மடங்கு அளவு நீர் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். நீர் 1 பங்காக சுண்டியதும் அதை குடித்து வர வேண்டும். தினமும் 1 டம்ளர் அளவு இதை குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் உடைந்து சிறுநீரகத்தில் வெளியேறும். நச்சுக்கள் நீங்கி சிறுநீரகம் சிறப்பாக இயங்கும். எல்லோரும் குடிக்கலாம். மாதம் 2 முறை இப்படி குடித்து வருவது நல்லது. ஃபோர்த் ஒன் நீரிழிவு நோய். இன்று தீரா நோயான சர்க்கரை நோய் இரத்தத்தில் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் பலரும் அவதி உறுகின்றார்கள். இவர்கள் தினமும் 3 வேளை உணவுக்கு முன்பும் கீழா நெல்லி பொடியை அரை டீஸ்பூன் அளவு எடுத்து வந்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். சர்க்கரை நோயாளிகள் இதை தவிர்க்காமல் எடுத்து வந்தால் டயாலிசிஸ் செய்வதிலிருந்து தப்பிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் வெள்ளைப்படுதல். பெரும்பாடு என்னும் வெள்ளைப்படுதல் நோய்க்கு கை வைத்தியத்தில் கீழா நெல்லி நிச்சயம் உண்டு. கீழா நெல்லி இலையை சாறு பிழிந்து சம அளவு நீர் சேர்த்து குடித்து வரலாம். அல்லது கீழா நெல்லி இலையை சாறு பிழிந்து 5 மடங்கு நீர் விட்டு 1 பங்காக சுண்டும் வரை வைத்து பிறகு குடிக்க வேண்டும். காலை மாலை 2 வேளையும் இதை குடிக்க வேண்டும். இந்த நீரை குடிப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு குடித்த பிறகு அரை மணி நேரத்திற்கு கழித்தும் வரை வேறு எந்த ஆகாரமும் சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து குடித்து வந்தால் வெள்ளைப்படுதல் என்னும் பெரும்பாடு நோய் குறைந்து வரும். சிக்ஸ்த் ஒன் உஷ்ணம் தணியும். உடலோடு உடல் உறுப்புகளும் உஷ்ணம் தாக்கினால் பாதிப்பை உண்டாக்கும். வயிற்றுப்புண், வயிற்று கோளாறுகள் கூட அதனால் தான் உண்டாகிறது. உடல் உஷ்ணம், வயிற்றில் புண், வாயில் புண் போன்றவற்றை உணர்ந்தால் கீழா நெல்லி இலையை அரைத்து விழுதாக்கி 1 டம்ளர் மோரில் அரை டீஸ்பூன் அளவு கலந்து லேசாக உப்பு சேர்த்து குடித்து வந்தால் வயிற்றுப்புண் குணமாகும். வயிற்று கோளாறுகளும் நீங்கும். கூந்தல் பராமரிப்பிலும் கீழா நெல்லிக்கு தனி இடம் உண்டு. தலை உஷ்ணத்தால் முடி உதிர்வு பிரச்சனை அதிகம் இருப்பவர்கள் கீழா நெல்லி இலையை அரைத்து முடியில் தடவி 30 நிமிடங்கள் ஊற வைத்து குளித்தால் முடி உதிர்வு சட்டென்று நிற்கும். உடலில் சர்ம வியாதிகள் இருப்பவர்கள் கீழா நெல்லி இலையுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து சர்மத்தில் தடவி ஊற வைத்து குளித்தால் சர்ம பிரச்சனைகள் ஓடிவிடும். இவ்வளவு பயன் தரக்கூடிய கீழா நெல்லியை டெய்லி அல்லது வாரத்துக்கு 2 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வே வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.